Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 3rd chapter integral calculus 2 பார்க்க போகிறோம். அதில் example 3.13, 3.14, 3.15, 3.16 இந்த வீடியோவில் பார்க்கலாம். Example 3.13. A company produces 50,000 units per week with 200 workers. The rate of change of production MC, MR அந்த மாதிரி வர்றது ஓகேவா marginal with respect to change in number of additional labor X is represented as 300 minus 5x power 2 by 3. If 64 additional labors are employed, find out the additional number of units the company can produce. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு எக்ஸ் நம்பர் ஆஃப் அடிஷ்னல் லேபர்ஸ் இருக்கிறப்ப இது ஆன்சர் வருது. அப்போ 64 அடிஷ்னல் லேபர்ஸ் இருக்கிறப்ப என்னோட வேல்யூ என்ன வரும், என்னோட ப்ரொடக்ஷன் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து பர் வீக்குக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாங்களா, 50,000 யூனிட்ஸ் 200 ஒர்க்கர்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னு கொடுத்துட்டனால நம்ம ஏற்கனவே 11th பார்த்துருப்போம். ரேட் ஆஃப்னு வந்தாலே டி பை டிஎக்ஸ் பண்ணோம். ப்ரொடக்ஷன்னா டிபி பை டிஎக்ஸ், காஸ்ட்னா டிசி பை டிஎக்ஸ்னு. இங்கே ப்ரொடக்ஷன்றனால டிபி பை டிஎக்ஸோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இங்கே டிவைடில் இருக்க டிஎக்ஸ் இங்கே மல்டிப்ளையில் போயிடும். ரெண்டு சைடும் இன்டிகிரல் எடுக்க போகிறோம். அவங்க 64 அடிஷ்னல் ஒர்க்கர்ஸ் கேட்டிருக்கனால இன்டிகிரல் லிமிட் 0 to 64. 300 பண்ணால் 300x minus 5x பவர் 2/3. அப்போ 2/3 + 1/2/3 + 1 எல்சிஎம் எடுத்தா 5/3ன்னு வரும். அப்போ 5/3 by 5/3, 5/3 வெளியே வந்தால் 3/5. அப்போ 300x minus 3x பவர் 5/3. இப்போ எக்ஸ் வர இடத்துல 64 போடணும், மைனஸ் எக்ஸ் வர இடத்துல 0 போடணும். இப்போ 64 போடுவோம். 300 × 64 minus 3 பவர் 3 × 64 பவர் 5/3 மைனஸ் 0 போட்டால் நமக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணணுன்றது தேவையில்லை. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 19,200. 64 4 பவர் 3ன்னு போட்டால் இது கேன்சல் ஆகிடும். 4 பவர் 5 1024 மல்டிப்ளை பண்ணால் 3072. அப்போ ஆன்சர் 16128. அப்போ எனக்கு எவ்வளோ நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன், 16,128 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் 3.14. The rate of change of, ஸோ மார்ஜினல் தான் கொடுத்துருக்காங்க, of a company after an advertisement campaign is represented as f of t equal to 3000 e power minus 0.3t, where t ன்றது number of months after the advertisement. Find out the total cumulative sales after 4 months and sales during 5th month. Also find out sales due to advertisement campaigns. இங்கே e பவர் மைனஸ் 1.2க்கும் e பவர் மைனஸ் 1.5க்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நல்லா கவனி, அவன் சேல்ஸ் தான் கேட்குறான், பட் 4 monthsக்கு என்ன சேல்ஸ்னு கேட்குறான். அப்போ நம்ம லிமிட் என்ன போட்டுப்போம், 0 to 4 போட்டு கண்டுபிடிப்போம். அண்ட் சேல்ஸ் டூரிங் 5th month மட்டும் கேட்குறாங்க. ஓகேவா, அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 4 months கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகேவா, 4 monthஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். அதில் அந்த 4 to 5 மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். 0 to 5ன்னு போடக்கூடாது. இங்கே ஆஃப்டர் 4 monthsன்றனால 0 to 4ன்னு போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். இங்கே 5th month மட்டுன்றனால அந்த இன்டிகிரல் ஃபார்முலாவில் 4 to 5ன்னு போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிட்டேன். கியூமுலேட்டிவ்ன்றனால கேபிட்டல் எஃப் ஆஃப் டின்னு போட்டு இன்டிகிரல் 0 to 4 எஃப் ஆஃப் டி போட்டேன்னா 3000ன்றது கான்ஸ்டன்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்டிகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வந்தால் ஃபார்முலா என்ன, இங்கே வந்திருக்கிற இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே போட்டுருவேன். எக்ஸ் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அது கீழே வரணும். அப்போ இங்கே எக்ஸ் இ பவர் மைனஸ் 0.3t, டீக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, மைனஸ் 0.3, அது கீழே வரும். இப்போ இந்த மைனஸ் சைன் வெளில போய்டும், 0.3யும் வெளில வந்துடும். ஃபர்ஸ்ட் 4 போடுவோம். இ பவர் மைனஸ் 0.3 × 4 மைனஸ் இ பவர் 0.3 × 0. எனிதிங் பவர் 0 1ன்னு ஆகிடும். இ பவர் இதை பண்ணால் 1.2. இ பவர் மைனஸ் 1.2க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை கால்குலேட்டரில் போட்டால் மைனஸ் 0.6988 இன்ட்டு 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு 10,000 பண்ணால் 6988 யூனிட்ஸ்.
நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது 5th மந்த்துக்கு மட்டும். அப்போ இதே ஒர்க் அவுட், ஆனால் லிமிட் என்ன போட்டுப்போம், 4 to 5 3000 e பவர் மைனஸ் 0.3t பை மைனஸ் 0.3ன்னு வரும். இதை வெளில வச்சுக்கலாம். இதை டிவைட் பண்ணோன்னா கால்குலேட்டரில் மைனஸ் 10,000 வரும். இது e பவர் மைனஸ் 1.5 மைனஸ் e பவர் மைனஸ் 1.2. நமக்கு தான் e பவர் மைனஸ் 1.5 1.2க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்களே, இதை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 781 யூனிட்ஸ்னு வரும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அடுத்த கொஸ்டின், ஆஃப்டர் 4 months என்ன, 5th மந்தில் என்ன, அண்ட் டியூ டு அட்வர்டைஸ்மெண்ட்டால் என்னோட டோட்டல் சேல்ஸ் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ மந்த்ஸ்ன்னெல்லாம் கேட்கல, மொத்தமாக என் சேல்ஸ் எவ்வளோ, 0 to infinity. அதே இன்டிக்ரல் தான். இது பார்க்க தான் பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும், உங்களுக்கு இன்டிக்ரல் பார்ட் எல்லாம் சேம். ஓகேவா? 4 monthsனால் 0 to 4 போடுவோம், 5th மந்த்னா 4 to 5 போடுவோம், டோட்டல் சேல்னால் 0 to infinity போடுவோம். இப்போ இது 10,000, ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி போடுவோம். e பவர் மைனஸ் 0.3 இன்ட்டு இன்ஃபினிட்டி மைனஸ் e பவர் மைனஸ் 0.3 இன்ட்டு 0. e பவர் ப்ளஸ் இன்ஃபினிட்டியோ இல்லை e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எது வந்தாலும் ஆன்சர் 0. e பவர் 0 e பவர் மைனஸ் 0 எது வந்தாலும் ஆன்சர் 1. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ e பவர் இன்ஃபினிட்டின்னு வந்தாலே ஆன்சர் 0. எனிதிங் பவர் 0னா 1. இங்கே e பவர் இன்ஃபினிட்டி வருதா, ஸோ 0 மைனஸ் எனிதிங் பவர் 0 1. அப்போ 10,000 யூனிட்ஸ். ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணுறேன், இந்த கொஸ்டினில் 3 கேட்டிருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா 4 monthsோட சேல்ஸ், 5th மந்த்து ஒன்லி டூரிங் 5th மந்த்து டோட்டல் சேல். ஃபர்ஸ்ட் 4 months கேட்டால் இன்டிக்ரலில் 0 to 4 போடணும், இன்டிக்ரல் ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். நெக்ஸ்ட் 5th மந்த்து கேட்டால் 4 to 5 தான் போடணும். டோட்டல் சேல்ஸ் கேட்டாங்கன்னா 0 to infinity போடணும். ஓகேவா? Example 3.15. The price of a machine is 6,40,000. If rate of cost saving is represented by function f of t equal 20,000 t, find out the number of years required to recoup the cost of the function. C கொடுத்துட்டாங்க. இங்கே ரேட் ஆஃப் காஸ்ட்ன்றனால இது என்னென்னு அர்த்தம், எம்சின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்டிக்ரல் அதோட ரேட்டும் 6,40,000 கொடுத்துட்டாங்க. நார்மலாக நம்ம என்ன போடுவோம், c is equal to integral mc dx plus k. பட் இங்கே இவ்வளோ டைம் பீரியட்னு கொடுத்துட்டனால இங்கே 0 to t போடுறதுனால ப்ளஸ் k போட வேண்டாம். இப்போ c 6,40,000 இன்டிக்ரல் 0 to t, mc வந்து 20,000 t. 20,000 t பண்ணால் t ஸ்கொயர் பை 2 கேன்சல் ஆகிடும், இந்த 4 0 போயிடும். அப்போ t ஸ்கொயரோட ஆன்சர் ஃபஸ்ட் அப்பர் லிமிட் போட்டால் t ஸ்கொயர், 0 ஸ்கொயர்னா 0. ஸோ t ஸ்கொயர் 64னா t என்னது 8 years. அப்போ ஆஃப்டர் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு அந்த காஸ்ட் ரீகூப் ஆகும், ஆஃப்டர் 8 years. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் 3.16. மார்ஜினல் ரெவன்யூ கொடுத்துட்டு ரெவன்யூ ஃபங்க்ஷனும் டிமாண்ட் ஃபங்க்ஷனும் கேட்குறாங்க. நமக்கு தான் மார்ஜினல் ரெவன்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லியிருக்கேனே. ரெவன்யூ ஃபார்முலா என்ன, இன்டிக்ரல் mr dx plus k. 35 பண்ணால் 35x plus 7x square by 2 minus 3x cube by 3. அப்போ r equal to 35x plus 7x square by 2 minus x cube plus k. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறமா அதில் இருக்க கேக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறமா தான் அவங்க கொஸ்டினில் எக்ஸ் இவ்வளோக்கு என்ன அந்த மாதிரி கொடுத்தா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இங்கே கொஸ்டினில் இவ்வளோ யூனிட், இப்போ காஸ்ட்டுக்கெல்லாம் சில சமயம் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் வந்து 2னா காஸ்ட் இவ்வளோ, இங்கே அது மாதிரி கொடுக்கலாம். அப்போ நானே எக்ஸ் 0 ஆர் 0ன்னு எடுத்துப்பேன். எக்ஸ் வர இடத்துலலாம் 0 போட்டு ஆர் 0ன்னு போட, அப்போ கேவோட ஆன்சர் என்ன வரும், 0. இப்போ ரெவன்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்குறாங்க, டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா p ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ். டிமாண்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன, p ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ். அப்போ இங்கே இருக்க ஆர் ஒன்று வந்து எக்ஸால் டிவைட் பண்ணனா அதுதான் என்னது, டிமாண்ட் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் 3.13, 3.14, 3.15, 3.16 பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லலிதா மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.